بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ, அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. புகழெல்லாம் அல்லாஹ்விற்குரியது, புகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, பெருமைகள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நாடாமல், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடப்பதில்லை. அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தை தடுப்பவர்களாக இந்த பூமியிலே அல்லாஹ் யாரையும் ஆக்கவும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓர் நன்மையை செய்ய நாடினால், அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நன்மையை உங்களுக்கு அவர்களால் செய்ய முடியாது. மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினால், அல்லாஹ் நாடவில்லை என்றால் உங்களுக்கு அவர்களால் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய சமூகம், அல்லாஹுவை தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம், அல்லாஹுடைய வசனங்களை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய சமூகம் இன்று குர்ஆனை விட்டு தூரமாகிய நிலையிலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகமான அல் குர்ஆனை மறந்த நிலையிலே அல்லது புறக்கணித்த நிலையிலே வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனின் பக்கம் திரும்புதல் இது ஏதோ நஃபிலான ஒரு வணக்கமோ அல்லது விரும்பினால் செய்யலாம், விரும்பவில்லை என்றால் செய்ய வேண்டாம் என்பது போன்ற கடமையோ குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடிய இந்த செயல் முஸ்லிம்களுக்கு கிடையாது. குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடியது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட கடமை. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், உண்மையாகவே இந்த சமூகம் குர்ஆனின் மதிப்பை உணர்ந்திருந்தால், குர்ஆனின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருந்தால், குர்ஆனை தன்னுடைய அல்லாஹ்வின் உதவிக்கு அடித்தளமாக ஆக்கியிருந்தால், இந்த சமூகத்தின் இன்றைய நிலைமை இப்படி இருக்காது. மறுபடியும் சொல்லுகின்றேன், குர்ஆனை இந்த சமூகம் தன்னுடைய வாழ்வாக்கி இருந்தால், குர்ஆனை அல்லாஹ்வின் உதவிக்கு அடித்தளமாக்கி இருந்தால், குர்ஆனை எடுத்துக்கொண்டு இந்த சமூகம் அல்லாஹுடைய உதவியை தேடி இருந்தால், இந்த சமூகத்துடைய நிலைமை இதுவாக இருந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான், நபியே இந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். நபியே கேளுங்கள் அவர்களிடத்திலே. யாரிடத்திலே கேட்க சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து அல்ல, முஷ்ரிக்குகளை பார்த்து அல்ல, யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ, யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ, அந்த மூமின்களை பார்த்து நபியே நீங்கள் கேளுங்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார், படைத்த ரப்பு கேட்கிறான், சூரியனின் இறைவன் கேட்கிறான், சந்திரனின் இறைவன் கேட்கிறான், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய ஆட்சியில் வைத்திருக்கக்கூடியவன் கேட்கிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுடைய அச்சத்தால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்குவதற்கு, வமா நஸல மினல் ஹக், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியத்தை கூறக்கூடிய குர்ஆன் கொடுக்கப்பட்ட பிறகும்
உங்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. குர்ஆன் எம்முடைய வாழ்க்கை. குர்ஆன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. குர்ஆன் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. இந்த சமூகம் குர்ஆனோடு தொடர்பு கொண்டது. குர்ஆனில் இருந்து எப்போது இந்த சமூகம் பிரிக்கப்படுகிறதோ அப்போது அல்லாஹுடைய உதவியில் இருந்து இந்த சமூகம் பிரிக்கப்படும். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் எந்த அளவு என்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அளவு அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனோடு நான் தொடர்பிலே இருக்கிறேன், குர்ஆன் காட்டக்கூடிய வெளிச்சத்திலே எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா முழுவதுமாக குர்ஆனை அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களை முழுவதுமாக நான் படித்து முடித்து விட்டேன், அல்லாஹ் என்ன செய்தியை எனக்காக அல்லாஹ் இறக்கினானோ, மூமின்களுக்காக அல்லாஹ் இறக்கினானோ, மனிதர்களுக்காக அல்லாஹ் இறக்கினானோ அந்த செய்தியை முழுவதுமாக நான் படித்து முடித்து விட்டேன் சொல்ல முடியுமா யாராவது? எனக்கு தெரியும் என் ரப்பு இந்த குர்ஆனிலே இதைத்தான் சொல்கிறான், என்னை இப்படித்தான் வாழச் சொல்கிறான், இப்படித்தான் நடக்க சொல்கிறான் என்று அல்லாஹ் எனக்கு கூறியிருக்கக்கூடிய அறிவுரைகள், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அறிவுரை கூறுகின்றானே அந்த அறிவுரைகள், அல்லாஹ் எனக்கு குர்ஆனிலே கொடுத்த கடமைகள், அல்லாஹ் எனக்கு குர்ஆனிலே கொடுத்த ஒழுக்கங்கள், இவை அனைத்தையும் முழுவதுமாக நான் படித்தேன் என்று 25 வயதை கடந்தும் 40 வயதை கடந்தும் 60 வயதை கடந்தும் குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமூகத்தால் சொல்ல முடியவில்லை என்றால் இந்த சமூகம் எதிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறது? அன்றாடம் ஓதக்கூடிய சூறாக்கள், தொழுகையில இமாம் அவர்கள் ஓதுவது அல்லது மனனம் செய்வது, அந்த மனனம் செய்த சூறாக்களின் பொருளையாவது அந்த சூறாவிலே அல்லாஹ் என்னிடத்தில் என்ன சொல்கிறார் என்று யாராவது சொல்ல முடியுமா முழுவதுமாக? எதற்கு கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆன் நன்மைகளை பெருக்குவதற்காகவா அல்லாஹ் இறக்கினான்? மூமின்களை நீங்கள் ஓதுங்கள், நன்மையை பெருக்கிக் கொண்டே இருங்கள், பெருக்கிக் கொண்டே இருங்கள் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். நன்மை ஒரு காரணம், அது நோக்கம் அல்ல. குர்ஆன் நன்மைக்காக இறக்கப்பட்ட வேதம் அல்ல. குர்ஆன் வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்ட வேதம், ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட வேதம், ஒரு மனிதனை இந்த பூமியில எப்படி வாழ வைப்பது என்று கற்றுக் கொடுக்க வந்த வேதம் இந்த நன்மைகளுக்காக மட்டும் என்று ஒதுக்கப்படுகிறதே. இந்த சமூகம் எதிரே சென்று கொண்டிருக்கிறது. மூமின்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், யார் என்று சொல்லுகிறான்? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் அஞ்சும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் زَادَتْهُمْ ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். எங்கே என் ஈமானை அதிகரித்தது? குர்ஆன் வசனம். எந்த குர்ஆனுடைய வசனத்தை படித்து நான் அழுதேன், எந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு நான் வாழ்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை கேட்டு பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சோதனைக்கார நேரம் இது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையான நேரம் இது. சமூகம் குர்ஆனை தன்னுடைய வாழ்வாக்கவில்லை என்றால், குர்ஆனை புறக்கணித்தால், குர்ஆனை விட்டு வாழ்ந்தால், குர்ஆனை தூரமாக்கினால் அல்லாஹ் தன்னுடைய உதவியை தூரமாக்குவான். ஏன்? குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து பிரித்து பார்க்கப்படக்கூடிய ஒரு படைப்பல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் பேச்சு, ரப்புடைய பேச்சு. ரப்பு தன்னுடைய வார்த்தைகளால் அமைத்த பேச்சு குர்ஆன்.
அல்லாஹுவை பேச விடுங்கள் உங்களோடு, குர்ஆனை திறந்து படித்து. வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹுவை பேச விடுங்கள் உங்களோடு, குர்ஆனை திறந்து படித்து, குர்ஆனை பொருளுணர்ந்து நேரடியாக பேசுகிறான் அல்லாஹ். தூதரின் மூலமாக அல்லாஹ் அனுப்பிய செய்திகள். இங்கே கண்ணியத்துக்குரியவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் ஹயாத், குர்ஆன் வாழ்க்கை. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِّنْ أَمْرِنَا. சுப்ஹானல்லாஹ். படித்து பாருங்கள் ஷூராவுடைய 52வது வசனத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் வஹீயின் மூலமாக உங்களுக்கு கூறியது. அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வந்த ஆத்துமா, ஆன்மா. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் வாழ முடியாது. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியாது. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொள்ள முடியாது. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் இஸ்லாமை பின்பற்ற முடியாது. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. இது இல்லாமல் ஒரு முஸ்லிமால் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. வாழ்க்கை குர்ஆன், ரூஹ் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியை பார்த்து சொல்கிறார், நபியே, இந்த வேதம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் வேதம் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். நபியை பார்த்து பேசுகிறது குர்ஆன். அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். வலாக்கின் ஜஅல்னாஹு நூரா, வெளிச்சமாக. நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுவதற்காக. அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. வ இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீங்கள் தான் இந்த குர்ஆனை கொண்டு நேரான பாதையிலே மனிதர்களை வழிநடத்துகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் மனிதனுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்ட புத்தகம். வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத். நல்ல அமல்களை செய்யக்கூடிய மூமின்களுக்கு நற்செய்தியை கூறிக்கொண்டே இருக்கும். அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, மிகப்பெரிய கூலிகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. இந்த நற்செய்திகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குர்ஆனுடைய வசனங்களை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை கேட்பது, இந்த குர்ஆனோடு வாழ்வது, இந்த குர்ஆனை படிப்பது, காஃபிர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். காஃபிர்கள் அஞ்சுவார்கள். எங்கே நம்முடைய சமூகம் குர்ஆன் வசனத்தை கேட்டு நேர்வழி பெற்றுவிடும் என்று பயப்படுவார்கள். குர்ஆனை கேட்பதற்கே அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 26வது வசனம், وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن. காஃபிர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனை காது கொடுத்து கேட்காதீர்கள். ஏன்? லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்தால். கேட்காதீர்கள் குர்ஆனை. என்ன ஆகும் தெரியுமா கேட்டால்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் وتضحكون ولا تبكون وأنتم سامدون فاسجدوا لله واعبدوا. சூரத்து நஜ்முடைய இறுதி வசனங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? وتضحكون, சிரிக்கிறீர்களா? ولا تبكون, நீங்கள் அழவில்லையா? என்ன கேட்கிறான் பாருங்கள் அல்லாஹ். சிரிக்கிறீர்களா குர்ஆனை கேட்டு காஃபிர்களே? அழவில்லையா நீங்கள்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது,
நபியே அல்லாஹ்வை வணங்குங்கள், சுஜூது செய்யுங்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுவதாக, சஜத நபியு அலைஹி ஸலாம் பின் நஜ்மி وسجد معه المسلمون والمشركون والجن والإنس. இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் நஜ்முடைய சூராவை ஓதிய மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சஜ்தா செய்தார்கள், முஸ்லிம்கள் சஜ்தா செய்தார்கள், முஷ்ரிக்குகள் சஜ்தா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜின்கள் சஜ்தா செய்தது, மனிதர்கள் சஜ்தா செய்தார்கள். முஷ்ரிக்குகள் எழுந்து பார்த்தார்கள், என்ன நடந்தது, எப்படி விழுந்தோம் சுஜூதிலே. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல். நபியே, இந்த குர்ஆனை மலைக்கு மேல் இறக்கி வைத்தால் மழையால் தாங்க முடியாமல் வெடித்து பஸ்பமாகிவிடும். இன்று கேள்வி எமக்கெல்லாம் குர்ஆன். இமாம் ஓதுவார் குர்ஆனை, சிந்தனைகள் எல்லாம் ஊரை சுற்றி கொண்டிருக்கும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இமாம் ஓதுவார் குர்ஆனை, கிராத் நல்லதாக இருந்தால் கேட்பார்கள், கிராத் நல்லதாக இல்லை என்றால் ஏதோ ஓதுகிறார், ஏதோ இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அபுல் வலீத் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், சொல்லுகிறார், மகனே உனக்கு என்ன வேண்டும், நான் சொல்வதை கேள். உன்னுடைய குடும்பத்தார்கள் உன்னை பகைவனாக நினைக்கிறார்கள், பிரிக்கிறாய், உடைக்கிறாய் ஒற்றுமையை. ஆட்சி வேண்டுமா, பதவி வேண்டுமா, என்ன வேண்டும், என்ன செய்தியை வைத்திருக்கிறாய்? ஓதுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமி யாகிலூன். கேட்கிறார் அபுல் வலீத், கேட்கிறார். உள்ளம் மாற முயற்சிக்கிறது, உள்ளத்தால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயை அடைக்கிறார். ஓதாதீர்கள், ஓதாதீர்கள். முடித்தவுடன் திரும்பி செல்கிறார். கூட்டத்தார்கள் கேட்டார்கள், என்ன நடந்தது, சூனியக்காரர் அவர் அல்லது பைத்தியம் பிடித்திருக்கிறதா? அவரை விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் சூனியக்காரர் அல்ல, அவர் பேசக்கூடிய பேச்சு உணர் அல்ல, விடுங்கள் அவரை. அவருடைய கண்ணியம் உங்களுடைய கண்ணியம். மக்காவாசிகளை அவரை தொல்லை செய்யாதீர்கள். யாரை மாற்றுகிறது குர்ஆன்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை மாற்றுகிறது. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களே உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இந்த குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு குர்ஆனை திறந்து பாருங்கள், திறந்து பாருங்கள். முதல் சூரா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. என்ன சிறப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். அஸ்ஸலா என்றால் இந்த இடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை குறிக்கும். அடியானையும் அடியாருக்கும் எனக்கும் இந்த சூராவை நான் பிரிக்கின்றேன் இரண்டாக. எப்படி? அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை உயர்த்துகிறான், புகழ்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்னா அலைய அப்தி, மாலிகி யௌமித்தீன், மஜ்ஜதனி அப்தி. இப்படி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்து படியுங்கள், சூரத்துல் பக்கரா. அலிஃப் லாம் மீம் என்ன அர்த்தம்? ஹுரூஃபுல் முகத்தஆத். அல்லாஹ் தான் அறிந்தவன், அல்லாஹ் தான் அறிந்தவன்.
தாலிகல் கிதாப். நேர்வழியின் பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றார். குர்ஆனுடைய அமைப்பு மனிதர்கள் குர்ஆனுடைய அமைப்பை மனிதர்கள் அமைக்கவில்லை, சஹாபாக்கள் அமைத்ததல்ல. குர்ஆனுடைய அமைப்பு யார் அமைத்தது? அல்லாஹ் குர்ஆனை அந்த ஏட்டிலே எப்படி வைத்திருக்கின்றானோ அந்த அமைப்பில் தான் எழுத்துக்கள் மாறாமல், மொழிகள் மாறாமல், வார்த்தைகள் மாறாமல் இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்தான். இன்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், குர்ஆன் எதால் தான் பாதுகாக்கப்பட்டதாம்? வஹீயின் மூலமாக, செய்தியாகத்தான் பாதுகாக்கப்பட்டது என்று. எழுத்தால் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய அல்லாஹுவை பலகீனமானவன் என்று சொல்ல வருகின்றீர்களா? அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை பாதுகாக்காமல், குர்ஆன் வஹீயாலும் பாதுகாக்கப்பட்டது, எழுத்துக்களாலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கூட்டத்தால் பாதுகாக்கப்பட்டது குர்ஆன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆனை நம்முடைய சமூகம் புறக்கணித்தால், கைவிட்டால், நபிமார்கள் நாளை மறுமையில் சொல்லுவார்கள், வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. குர்ஆனை படித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். யா அல்லாஹ், இந்த சமூகம் குர்ஆனை விட்டு விட்டது யா அல்லாஹ், குர்ஆனை விட்டு நீங்கி விட்டது யா அல்லாஹ், குர்ஆனை புறக்கணித்து விட்டது யா அல்லாஹ். ஓதுவதை புறக்கணித்தார்கள், பொருளுணர்ந்து படிப்பதை புறக்கணித்தார்கள், அதை மனனம் செய்வதை புறக்கணித்தார்கள், அதை எடுத்து அந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதை புறக்கணித்தார்கள். இன்று நபிமார்கள் சொல்லுவார்கள், புறக்கணிக்கவில்லையா? குல் யா அஹ்லல் கிதாப். யாரை அழைக்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே? யாரை அழைக்கிறான்? தொழுகையிலே பின்னால் நிற்கக்கூடிய மூமின்களை அழைக்கிறானா? அஹ்லே கிதாப் யார்? யூதர்கள். யாரை அழைக்கிறது குர்ஆன்? ஏன் பள்ளியிலே இமாம் ஓதுகிறார்? ஏன் நான் படிக்கக்கூடிய குர்ஆன் யா அஹ்லல் கிதாப் என்று அழைக்கிறது? என்ன கடமை? ரசூலுக்கு கடமை இந்த வசனத்தை அவர்களிடத்தில் எடுத்து கூறுவது. ரசூலுக்கு பிறகு யாருக்கு கடமை? யாருக்கு கடமை? ஆலிம் படித்தவர்களுக்கா? இஜாசா வாங்கியவர்களுக்கா? முஃப்தி பட்டம் பெற்றவர்களுக்கா? பள்ளியிலே குத்பா மிம்பரிலே நின்று பயான் செய்பவருக்கா? யாருக்கு கடமை? நபியே சொல்லுங்கள். அதையும் குர்ஆன் பேசுகிறது. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா. இதுதான் என்னுடைய பாதை, இதில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். தெளிவான பார்வையோடு, ஒழுக்கத்தோடு, குணத்தோடு, அழகிய அறிவுரைகளோடு. அலா பஸீரா. நானும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் இத்தபஅனி. யார் மதரசாவிலே சென்று படித்தார்களோ, யார் தலையிலே தொப்பி போட்டுக் கொண்டு பயான் செய்கிறார்களோ, ஜிப்பா அணிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கா? அன வமன் இத்தபஅனி. நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களோ. யாராவது சொல்ல முடியுமா நான் முஹம்மது ரசூலை பின்பற்றவில்லை என்று? குர்ஆன் கொடுத்த கடமை நிறைவேற்றப்பட்டதா? குர்ஆனின் செய்தியை மக்களுக்கு பகிர்ந்தேனா? எங்கே கண்ணியத்துக்குரியவர்களை இந்த முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே அல்லது தமிழக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே குர்ஆன் வாழ்வின் மாற்றத்திற்காக படிக்கப்படுகிறதா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லது விவாதங்களுக்காக, விதண்டாவாதங்களுக்காக படிக்கப்படுகிறதா? என் கருத்துக்கு ஏற்ப குர்ஆன் வசனம் எங்கே என்று தேடுவார். என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு எங்கே குர்ஆன் வசனம்?
இன்று தேடக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த சமூகத்திலே வாழ்கிறானா? இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் குழந்தையை எப்படி வளர்ப்பது? இங்கே குர்ஆனுடைய வசனம். என் மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்வது? என் வியாபாரத்திலே எதை சேர்ப்பது, எதை சேர்க்க கூடாது? என் வீட்டின் கதவை நான் எப்படி தட்டுவது? குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. இருக்கிறதா இல்லையா? சலாம் சொல்லாமல் உங்களுடைய வீடுகளிலே நுழையாதீர்கள். என்ன மார்க்கம், என்ன கண்ணியத்தின் மார்க்கம்! உன் வீட்டுக்குள் நீ நுழைவதாக இருந்தால் சலாமை சொல். எங்கே தேட முடியும் இந்த அறிவுரைகளை இஸ்லாம் அல்லாமல்? எங்கே படிக்க முடியும் இந்த வசனங்களை குர்ஆனில் இல்லாமல்? சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர் வழி காட்டுவானாக இந்த குர்ஆனின் பக்கம். இப்படிப்பட்ட குர்ஆன் சூரத்துல் பக்ராவை படித்து பாருங்கள். 23, 24 வசனங்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا. சவால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சவால். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا. என்னுடைய வார்த்தை இல்லை என்று யாராவது கூறினால், நான் இறக்கவில்லை இந்த அடியாரின் மீது என்று யாராவது கூறினால், சந்தேகம் கொண்டால், فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ. இதை போன்ற ஒரு அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ. அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் அழைக்க விரும்புகிறீர்களோ அழைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர்களை கூட்டிக் கொள்ளுங்கள், விஞ்ஞானிகளை கூட்டிக் கொள்ளுங்கள், கவிதை எழுதுபவர்களை கூட்டிக் கொள்ளுங்கள், நல்ல கருத்துக்களை சொல்லுபவர்களை கூட்டிக் கொள்ளுங்கள். وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. சொல்லுகின்றீர்களே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்படவில்லை என்பதை, அதில் உண்மையாளர்களாக இருந்தால். சவாலையும் விட்டு அந்த சவால் முறியடிக்கப்படாது மறுமை வரை என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். யாருக்கு துணிவு இருக்கும்? முடியாதப்பா, முடியாது. முடியாது உன்னால். பயந்து கொள் நரக நெருப்பை. மனிதர்கள் விரவு கட்டைகளாக ஆக்கப்படுவார்கள். அதிலே யார் எடுத்துச் சொல்வது? இதை யார் இந்த சவாலை எடுத்துச் சொல்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, மறுபடியும் சொல்லுகின்றேன், குர்ஆனின் பக்கம் திரும்புவது நஃபிலான கடமை அல்ல. குர்ஆனை ஓதுவது விரும்பினால் ஓதுவேன், விரும்பவில்லை என்றால் ஓத மாட்டேன் என்று கூறக்கூடிய அம்சம் அல்ல. குர்ஆனை ஓதுவது குர்ஆன் யாரின் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபிக்கு கடமை. குர்ஆனை ஓதுங்கள் நபியே. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை நபியே நீங்கள் ஓதுங்கள். மூமின்களுக்கு இந்த கட்டளை கிடையாது. அப்படி என்றால் குர்ஆனின் பக்கம் திரும்புவது அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுத்த கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வர்ரசூல் வரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அத்தஅனா. மூமின்கள் மத்தியிலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் சமிஅனா வ அத்தஅனா, கேட்டும் கட்டுப்பட்டோம். எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது? குர்ஆனை நான் அறியாமல். அல்லாஹ்வை எப்படி பின்பற்றுவது? குர்ஆனை நான் தெரியாமல். ரமலானுக்கு தானே குர்ஆனை வைத்திருக்கிறேன், பரக்கத்துக்கு தானே குர்ஆனை வைத்திருக்கிறேன், மரணமானால் ஓதுவதற்கு தானே குர்ஆனை வைத்திருக்கிறேன். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த குர்ஆன்
அல்லாஹ்விடத்திலே வந்து உங்களுக்கு நேர் வழிகாட்ட வந்த புத்தகம். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளத்தின் நோய்களுக்கு மருந்து. என்ன நோய்கள்? வெளிப்படையான உடல் சார்ந்த நோய்களாக இருந்தாலும், உள்ளம் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் குர்ஆன் மருந்து. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, நீ முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையா பேசப்படுத பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு. என்ன பேசப்படுது? பாஸ்கர், ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு. நோயை தீக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரை சார்கிறான் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான் ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உன் உடல் சார்ந்த நோய்களுக்கும் உன் உள்ளம் சார்ந்த நோய்களுக்கும் குர்ஆன் மருந்து. ஓது அதை அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையோடு, தவக்குலோடு. அல்லாஹ் உன் பிரச்சனைகளை கஷ்டங்களை நீக்குவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியே, அக்பரீனா பிஅஜபி ஷைஇன் ரஅய்திஹி மின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு செய்தியை சொல்லுங்கள். உங்களை ஆச்சரியப்படுத்திய செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபஸகதத், கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, லம்மா கான லைலத்தும் மினல் லயாலி, இரவுகளில் ஒரு இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா தரினி அத்தஅப்பதுல் லைலத லிரப்பி, என்னை விடுங்கள், நான் அல்லாஹ்வை வணங்கப் போகிறேன் என்று எழுந்தார்கள். ஃபகாம ஃபததஹர், எழுந்து ஒழு செய்தார்கள். ثم قام يصلي, நின்று தொழ ஆரம்பித்தார்கள். قالت فلم يزل يبكي حتى بل حجره. قالت ثم بكى فلم يزل يبكي حتى بل لحيته. قالت ثم بكى فلم يزل يبكي حتى بل الأرض. فجاء بلال يؤذنه بالصلاة فلما رآه يبكي. எழுந்து நின்று தொழ ஆரம்பித்தார்கள், அழுதார்கள். எதை ஓதி அழுதார்கள்? எதற்காக அழுதார்கள்? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அழுதார்கள். அவர்களுடைய கண்ணம் நனைந்து விட்டது, அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது, அவர்கள் நின்ற இடமெல்லாம் நனைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் ஈமானை உருக்கும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கும் உள்ளத்திற்கு. தாங்க முடியாத குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதினால், வாழ்க்கைக்காக ஓதினால், லா இலாஹ இல்லல்லாஹ். பிலால் அவர்கள் வந்தார்கள், காலையிலே அதான் சொல்லுவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ் லிம தப்கி வகத் கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் அழுகிறீர்கள்? உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஏன் அழுகிறீர்கள்? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நான் ஆக வேண்டாமா? பிலாலே, பிலாலே, லகத் நஸலத் அலைய லைலத ஆயா, இன்ற இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர ஃபீஹா, யார் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அதை சிந்திக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும்.
இத்துணை முறை இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் கடந்திருப்பேன் சிந்திக்காமல். லா இலாஹ இல்லல்லாஹ் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 190வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானம் பூமி படைக்கப்பட்டதில், இரவு பகல் மாறி மாறி வருவதில் படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது சிந்திப்பவர்களுக்கு. சாதாரண அவசரமாக தெரியலாம், அதனுடைய ஆழத்தை உணர்ந்து பார்த்தால் தெரியும். ஏன்? படைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்தவன் படைத்தவனை அறிந்து கொள்ளுவான். இந்த மைக்குடைய எஃபெக்ட் பயங்கரமா இருக்குன்னு சொன்னா யாருடைய புகழ்? இந்த மைக்கை தயாரித்தவனுக்கு வரக்கூடிய புகழ். யார் அவன் இதை தயாரித்தவன்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சிந்தித்து பார் படைத்த பொருட்களை. பூமியை பார், மலையை பார், கடலை பார், இரவை பார், பகலை பார். கொண்டு வர முடியுமா உன்னால்? முழுவதும் இரவாக அல்லாஹ் மாற்றிவிட்டால், இலாஹும்ம அல்லாஹ், அல்லாஹை விட ஒரு கடவுள் இருக்கிறானா? முழுவதும் பகலாக மாற்றிவிட்டால், இலாஹும்ம அல்லாஹ், அல்லாஹை விட ஒரு கடவுள் இருக்கிறானா? படைத்தவனை அறியக்கூடிய வசனம். யார் இதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும். பிலாலே இங்கே ஓதுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சூரத்துல் கியாமா. என்ன சூரா? சூரத்துல் கியாமா. வஹி இறக்கப்படுகிறது. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا. மறுமையை பற்றிய செய்திகள், மறுமையில் மனிதனுடைய நிலைமை, முன்னால் பின்னால் என எல்லா செயல்களும் கொட்டப்பட்டிருக்கும். ஏதாவது செய்து இதை கழிக்க முடியுமா என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருப்பான். வசனம் இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் இறங்கும் பொழுது அடுத்து என்ன என்று தெரிவதற்காக நாவை வேகமாக சுழட்டுகிறார்கள். நாவை அந்த குர்ஆனுடைய அந்த தாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக என் ரப்பு என்ன பேசப் போகிறான். அடுத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் கொள்கிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அதையும் அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه. நபியே, ஆசையால் ஆர்வத்தால் உன்னுடைய நாவை வேகமாக அசைக்காதே. لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه. நான் சேர்ப்பேன் உன் உள்ளத்திலே இந்த குர்ஆனை. அவர் ஓதினால் இதை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வா. அல்லாஹ் அதற்குரிய விளக்கங்களை உனக்கு அதற்கு பிறகு கொடுப்பார். இன்ன குர்ஆன் பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள், மினன் நபியீன் நபிமார்கள், வ மின் ذُرِّيَّةِ ஆதம் ஆதமுடைய சந்ததிகள், ஹமல்லா மஅ நூஹ் வ மின் ذُرِّيَّةِ இப்ராஹீம் இப்ராஹீமுடைய சந்ததிகள், வ இஸ்ராயீல் வ மிம்மன் ஹதைனா வஜ்தபைனா. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானோ, யாரை அல்லாஹ்
தனக்காக தேர்ந்தெடுத்தானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்களை அவர்கள் ஓதினால் ஹர்ரு சுஜ்ஜதௌ வ புகியா, அழுதவர்களாக பணிந்து அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். என்ன மாற்றம் ஏற்பட்டது என்னுடைய உள்ளத்தில், என்ன அழுகை வந்தது. ஒரு முறை குர்ஆனிலே நரகத்தை பற்றி வரும் பொழுது படித்து பயந்தேனா? ஒரு முறை சொர்க்கத்தை பற்றி வரும் பொழுது யா அல்லாஹ் இதை கொடுத்தே தீரு எனக்கு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டேனா? அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய வசனங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தேனா? குர்ஆனை நேசித்தேனா? ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை அனுப்புகிறார்கள். அந்த சஹாபியும் என்ன செய்கிறார்? தொழுகை வைக்கிறார் மக்களுக்கு. தொழுகை நடத்தும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்தின் முடிவிலும் சூரத்துல் இக்லாஸை ஓதுகிறார். என்ன சூராவை? சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுகிறார். சஹாபாக்களுக்கோ ஆச்சரியம், என்ன தோழர் செய்கிறார், வித்தியாசமான செயலாக இருக்கிறது, எதற்கு ஒவ்வொரு ரக்காத்தை முடிக்கும் பொழுது சூரத்துல் இக்லாஸை ஓதுகிறார்? நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விசாரணைக்காக. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த தோழர் ஒவ்வொரு ரக்காத்தை முடிக்கும் பொழுதும் சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிக்கிறார், என்னவென்று கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்பட்டவுடன் தீர்ப்பை கொடுப்பவர்கள் அல்ல, கேள்விப்பட்டவுடன் தீர்ப்பை கொடுப்பவர்கள் அல்ல. ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடன் இப்படி செய்பவர் இப்படிப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்துவர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாருங்கள், அழைத்து வாருங்கள் அந்த தோழரை. தோழரே, ஏன் செய்தீர்கள் இப்படி, ஏன் செய்தீர்கள்? அழுகிறார் அந்த தோழர். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அந்த சூராவை ஓதி முடிக்கிறேன் தெரியுமா? இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் இன்னி உஹிப்பு அன் அக்ராஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது. இந்த சூராவை நான் நேசிக்கின்றேன். நீ எதை நேசித்தாயோ அது உனக்கு வெற்றி கொடுக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சுப செய்தி. சொர்க்கத்திலே உன்னை நுழைவிக்கும். சூரத்துல் இக்லாஸ். எங்கே கண்ணியத்துக்குரியவர்கள் என்னுடைய வாழ்க்கை, எங்கே கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனுடைய எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு? நான் கேட்கிறேன், என்ன நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உபையை அழைக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. உபை, இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். உபையே, உனக்கு நான் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்கள். சஹாபாக்களுடைய பெயர்களை காஃபிர்களோடு சேர்த்து பேசுவதற்கு, முஷ்ரிக்குகளோடு சேர்த்து பேசுவதற்கெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல சஹாபாக்கள். சஹாபாக்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உபை அவர்கள் கேட்டார்கள், என்ன சூரா அல்லாஹ்வுடைய தூதரே? லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். உபை அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அஸ்ஸம்மானி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? கேட்டார்கள், அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? கால நஅம். ஆம் உபை, நான் ரசூல். உனக்கு குர்ஆனை ஓத அல்லாஹ்
எனக்கு கட்டளையிட்டான். சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. புரிந்து கொள்ளட்டும் இந்த சமூகம். சஹாபாக்களை ஒரு கூட்டம் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறது. கிரிமினல் வேலை செய்தார், வார்த்தைக்காக சொல்கிறேன். எதற்காக சொல்கிறாரா? வார்த்தைக்காக சொல்கிறாராம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு அடித்துக் கொண்டவர்கள் இல்லையா? ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிறேனா? ஆதாரத்தோடு பேசுகிறேன் சஹாபாக்களுடைய குறையை. என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? ஆதாரத்தோடு பேசுகிறார்களாம் சஹாபாக்களின் குறையை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹுப்புல் ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. ஈமானின் அடையாளம் இங்கே வைத்திருக்கான் அல்லாஹ். அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக்கின் அடையாளம், முனாஃபிக்கின் அடையாளம். சுப்ஹானல்லாஹ். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னah வ உமர் ஃபில் ஜன்னah வ உஸ்மான் ஃபில் ஜன்னah வ அலி ஃபில் ஜன்னah வ சஅத் ஃபில் ஜன்னah வ சயீத் ஃபில் ஜன்னah. என்ன சுப செய்தி! பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொர்க்கவாதிகள் இவர்கள். உமரே, உன்னுடைய மாளிகை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன். நான் நுழைந்து வர வேண்டும் என்று என் உள்ளம் ஆசைப்பட்டது. உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன், திரும்பி வந்து விட்டேன். அஃபலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ரோஷப்பட போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. சஹாபாக்கள் சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள். உபை அவர்கள் சொன்னார்கள், சம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? நஅம் சும்ம பகா, அழுக ஆரம்பித்து விட்டார்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, நீ ஓதி நான் கேட்பதை நான் விரும்புகிறேன், ஓதுங்கள் இப்னு மஸ்ஊதே. ஓதுகிறார்கள். அழுகையோடு அந்த வசனம் முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் போதும் என்கிறார்கள். ஈமானோடு ஓதினார்கள். புகழுக்காக ஓதவில்லை, ரசூல் என்பதற்காக ஓதவில்லை, ஈமானோடு ஓதினார்கள். ரசூல் அழுதார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தினால் முடிக்க முடியாதவர்களால் அழுது விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அபூபக்கரை தொழ வைக்க சொல்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அழுவாரே, பலகீனமானவரே. உமர் அவர்கள் அழுதால் தொழுகையிலே கடைசி சஃப்பு வரை உமர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி குர்ஆனோடு தொடர்பில் இருந்தார்கள், குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், குர்ஆனின் மகிமையை உணர்ந்தார்கள், குர்ஆனை உள்ளத்திலே சுமப்பதின் பாக்கியத்தை தெரிந்தார்கள். ஹிஃபுதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தல். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை எனக்கு கொடுப்பானா, உங்களுக்கு கொடுப்பானா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பானா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தகி வரத்தில், குர்ஆனை ஓது, நீ ஓது ஓது, கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா, உலகத்திலே எப்படி ஓதினாயோ அதுபோன்று ஓது. فإن منزلك عند آخر آية تقرأ بها, சொர்க்கத்திலே உன்னுடைய அந்தஸ்து எந்த வசனத்திலே நீ முடிக்கிறாயோ அந்த வசனத்தின் உயரத்தில். அல்லாஹ் சொல்லுவார். சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் யுஅதா பில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி வாஹிலே அல்லதீன கானூ யஅமலூன பிஹி, குர்ஆன் சாட்சிக்காக வரும் நாளை மறுமையிலே நரக நெருப்பில் இருந்து அவனை பாதுகாக்கும். குர்ஆனின் மகிமை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்திகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறது என்று புரியும். 40 வயதை கடந்து விட்டேன்.
இன்னும் எனக்கு குர்ஆனை சரியாக ஓத தெரியாது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் வாழத்தான் செய்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் 40 வருடம் ஓதினேன், ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதினேன், ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினேன். என்ன பொருள் தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அல்லாஹ்வை பேச விடுங்கள். உங்களோடு குர்ஆனை திறந்து அல்லாஹ்வை பேச விடுங்கள். குர்ஆனை திறங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கரஅ இப்னு ஆதம அஸ்ஸஜ்தத ஃபஸஜத இஅதஸல ஷைத்தான் யபுகி. சஜிதாவுடைய ஒரு வசனத்தை ஓதி ஆதமுடைய மகன் சஜிதா செய்தால் ஷைத்தான் அழுகிறான். ஷைத்தான். முஸ்லிம்கள் பதிவு செய்கிறார்கள், யா வைல அவ் யா வைலி, எனக்கு ஏற்பட்ட நாசமே. உம்மிர இப்னு ஆதம பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத லஹு ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah. ஆதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி சுஜூதுடைய கட்டளை வரும் பொழுது அவர் சுஜூது செய்கிறார். அதனால் ஆதமுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் ஃபலஹுல் ஜன்னah சொர்க்கத்தை வைத்திருக்கிறானே. உமிர்து பிஸ்ஸுஜூதி ஃபஅபைது ஃபலியன்னார். அல்லாஹ் எனக்கும் கட்டளையிட்டான் சுஜூதிற்கு, நான் மறுத்தேன். அல்லாஹ் எனக்கு நரகத்தை வைத்திருக்கிறானே என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்யும் பொழுது குர்ஆனை ஓதி அழுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊது இலல் குர்ஆன், ஊது இலல் குர்ஆன், திரும்பி வாருங்கள் குர்ஆனின் பக்கம். என் வாழ்க்கை அது, என் வழிகாட்டி அது, என் நோக்கம் அது, என் வெற்றி அது. வெற்றியின் சமூகமாக நான் மாற முடியாது குர்ஆனை உயர்த்தி பிடிக்காமல். குர்ஆனை ஓதுங்கள், ஓதுங்கள், நன்மைக்காக கூட ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காலத்திலும் வாழ்கிறார்கள். குர்ஆனை ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடியவர்கள். ஓதி குர்ஆனை ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடியவர்கள். ஓதி ஆர்வம் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய தஃப்சீரை புரிவதற்காக பெரும் கூட்டம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது மார்க்க சபைகளிலே அமர்ந்து. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை ஆராய்வு செய்கிறது. தன் வாழ்க்கைக்காக, உலக பிரச்சனைகளுக்காக, சமூகத்தின் பிரச்சனையின் தீர்வுகளுக்காக முஸ்லிம்கள் மாற்று மதத்தார்கள் ஓடி வருகிறார்கள் இஸ்லாமின் பக்கம். குர்ஆனை படித்து குர்ஆனை பொருள் உணர்ந்து குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு மாறும் உள்ளம். உமரை மாற்றியது எது? ரலியல்லாஹு அன்ஹு. எது மாற்றியது உமரை? தோஹா, ரசூலை வெட்ட வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலே, என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் நெருக்கமானவர்கள். அல்ஆன் யா உமர், இப்போதுதான் உமரை உன்னுடைய ஈமான் என்று சொல்ல வைத்தது எது? குர்ஆன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னை மாற்றாதா? என்னை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பாதா? என் மறுமையின் நம்பிக்கையை பலப்படுத்தாதா? என் ஒழுக்கத்தை சீரமைக்காதா? என் குணத்தை சீர்படுத்தாதா? இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நேர்வழி காட்டும், ஓடிவா, நேர்வழி காட்டும். வருபவர்களுக்கு அல்லாஹ்வின் அருளை திறந்து வைக்கும், சொர்க்கத்தை உறுதியாக்கும், ஒழுக்கங்களை சீர்படுத்தும். குர்ஆனை படிப்பவன் புறம் பேச மாட்டான்.
உன் சகோதரனை பற்றி புறம் பேசாதே. குர்ஆன் பேசுகிறது. அயுஹிப்பு அஹதுக்கும், நீ விரும்புவாயா உன் சகோதரனின் மாமிசத்தை அறுத்து தின்பதற்கு? புறம் பேசாதே. ஒரு சகோதரனின் மீது தவறான எண்ணம் கொள்ளாதே. இய்யாக்கும் அத்தன், தவறான எண்ணம் கொள்ளாதே. உன் சகோதரனின் மீது ஒழுக்கம் சீராகும். சுப்ஹானல்லாஹ். கோல் சொல்லாதே. வயலில் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, நாசம் உண்டாகிவிடும். பஷீர், எச்சரிக்கை, நற்செய்தி சொல்லுவது. நதீர், எச்சரிக்கும். யுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தும். ஓதுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ். நபியே ஓதுங்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே கண்கள் அழுவார்கள். அவர்கள் கண்கள் இருந்து கண்ணீர் வரும். ஓதி காமியுங்கள் நபி அவர்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அதிகம் அதிகம் குர்ஆனை. ஒரு நாளையில் எழுந்தவுடன் குர்ஆனோடு ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையை. குர்ஆனோடு அந்த இரவை முடியுங்கள். வாழ்க்கை அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கும். ஏன்? குர்ஆனும் அல்லாஹ்வும் பிரித்து பார்ப்பதற்கு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு அல்ல, மக்லூக் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தை. அல்லாஹ்வை உங்களோடு நெருக்கமாக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை உங்களோடு நெருக்கமாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள். நபிக்கு முன்னால் உங்கள் சத்தங்களை உயர்த்தாதீர்கள். உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். உமர் மாறினார் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிது நபவி நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்த்தால் சப்தம். 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உயரமாக, சப்தமாக. இன்னும் பார்க்கலாம், ரசூலுடைய கபரை கடந்து செல்லும் பொழுது போன் பேசிக் கொண்டு செல்வார்கள். ரசூலுடைய கபரை கடந்து செல்லும் பொழுது சத்தமிட்டு பேசிக் கொண்டு செல்வார்கள். உலக சிந்தனைகளோடு செல்வார்கள். அந்த அழகை பார்த்து ரசித்து செல்வார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், யார் அந்த 2 மனிதர்கள் சத்தம் போடுவார்கள்? அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். யார் நீங்கள்? யார் நீங்கள்? தாயிஃபாசிகள். நீங்கள் மட்டும் மதீனாவின் சொந்தக்காரர்களாக இருந்திருந்தால் நிலைமை வேறு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலா சத்தத்தை உயர்த்துகிறீர்கள்? கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னா சத்தத்தை உயர்த்துகிறீர்கள்? குர்ஆனை ஓதவில்லையா? வழிகாட்டியது குர்ஆன். கோவப்படுகிறார்கள் உமர் அவர்கள். ஒரு முறை கோவப்படுகிறார்கள். ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். உமரே, குர்ஆன் சொல்லுகிறது, இரக்கம் காட்டு. அரிதனில் ஜாஹிலீன், முட்டாள்களை புறக்கணி. உட்காருகிறார்கள். அப்படியே உமர் அவர்கள். வாழ்வை மாற்றும் குர்ஆன், ஒழுக்கத்தை கொடுக்கும் குர்ஆனை திறந்து படியுங்கள், பொருளுணர்ந்து படியுங்கள். முடிந்தால் அதனுடைய அரபு மொழியோடு படியுங்கள். அரபியை கற்றுக்கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இன்று பலருடைய அழைப்பு பணியால் இந்த அரபிக்கென்று ஒரு முக்கியத்துவமே இல்லாத நிலைமை இல்ல மாஷா அல்லாஹ் மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய காலத்தில். அரபி தெரியாமல் குர்ஆனை படித்து நாங்கள் பெரிய பெரிய இஜ்திஹாதெல்லாம் செய்வோம். என்ற நிலைமைக்கு முஸ்லிம் சமூகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அரபி குர்ஆனுடைய மொழி. குர்ஆனை அரபியிலிருந்து பிரிக்க முடியாது. குர்ஆனன் அரபியன், அரபி மொழியை படியுங்கள். படித்து அதை படித்து பாருங்கள், தாங்க முடியாது உள்ளமெல்லாம். குர்ஆனை அரபி மொழியோடு புரிவது தமிழ் அர்த்தத்தை படித்து புரிவதை விட பல மடங்கு சிறந்தது.
பல மடங்கு உயரமான. அரபி மொழியில், தமிழ் மொழியில் விளக்கத்தை தான் சொல்ல முடியும், கருத்தை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த வசனத்துடைய தாக்கத்தை எம்முடைய வார்த்தைகளால் எழுத முடியாது, எழுத முடியாது. எந்த மொழிபெயர்ப்பாளரும் முடியாது. குர்ஆனை அல்லாஹ் கூறிய மொழியில் படித்தால்தான் அதனுடைய உண்மையான அழகை, சுவையை சுவைக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான கட்டளை அதற்கு பிறகு குர்ஆனை மனனம் செய்யுங்கள், மனனம் செய்யுங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள் அதற்காக. உங்களுடைய காலம் முடிந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதாக்குங்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்களாக ஆக்குங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான், பசுமையாக்குவான். உங்களுடைய பிள்ளையுடைய கல்வை அல்லாஹ் குர்ஆனால் நிரப்பினால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்த செல்வத்திலேயே இந்த செல்வத்தை போன்று இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளவு மதரசாக்கள். 6 வயதிலே ஹாஃபிதாக்கலாம், 7 வயதிலே ஹாஃபிதாக்கலாம், பள்ளி பருவத்தை அவர் தொடங்குவதற்கு முன்னாலே ஹாஃபிதாக்கலாம். குர்ஆனை சுமக்கக்கூடியவனாக என் பிள்ளையை ஆக்கி இருக்கிறேன். என்ன பெருமை! என் ரப்புடைய வார்த்தைகளை என் பிள்ளை சுமக்கிறான். சுமப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு தேர்ந்தெடுத்த கூட்டம் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். யார்? குர்ஆனை மனனம் செய்தவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி ஆக்குங்கள், ஆக முயற்சியுங்கள், ஒரு முடிவெடுங்கள், ஒரு நீயா வையுங்கள். யா அல்லாஹ் முடிப்பேன், அல்லாஹ் கூலி கொடுப்பான் அந்த நியத்திற்காவது. முயற்சி செய்யுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஷைத்தான் விடமாட்டான் குர்ஆனை திறந்து படிக்க. போராடுங்கள். 1000 வரி பாடலை மனனம் செய்வேன், ஒரு வரி ஒரு பக்கம் குர்ஆனை ஓதினால் போதுமே என்ற ஒரு எண்ணம் வரும். ஈமான் செத்து கிடக்கிறது உள்ளத்திலே என்று பொருள். ஈமான் மடிந்து கிடக்கிறது உள்ளத்திலே என்று பொருள். وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا என்று சொல்ல வைத்துவிடும் இந்த வார்த்தைகள். குர்ஆனை ஓதுதல், படித்தல், பொருள் உணர்தல், ஆராய்வு செய்தல். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. சிந்திப்பவர்கள் யார்? எளிதாக ஆக்கி இருக்கிறேனே இந்த குர்ஆனை. அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன். குர்ஆனை படித்து நீங்கள் சிந்தித்து ஆராய மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். படித்து பாருங்கள், என்னிடத்தில் நேரடியாக மோதும், என் கல்பை மோதும் வசனங்கள் திறக்கும், என் ஈமானை திறக்கும், என் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். குர்ஆனின் சமூகம், குர்ஆனின் சமூகம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை நானும் நீங்கள். இந்த அறிவுரை எனக்கு முதலாவதா, பிறகு உங்களுக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த அறிவுரையை. உண்மையில் இந்த செய்திகளில் ஆழம் இருக்கிறதா என்று புரியும். இந்த குர்ஆனுடைய செய்திகள், இந்த ஹதீஸுடைய செய்திகள், சஹாபாக்களின் செய்திகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழிப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை எங்களுடைய உள்ளத்திற்கு பசுமையானதாக, இனிமையானதாக அல்லாஹ் ஆக்குவானாக. குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எம்மை ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.